வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2024ல ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா எப்படி வந்து நம்ம ஆகுறது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 10 ஸ்டெப் வந்து இருக்கு. ஒரு 10 டூ 12 ஸ்டெப் இருக்கு. அத பண்ணாலே நம்ம வந்து 2024லன்னு இல்ல, எப்ப வேணாலுமே வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டெவலப்பர் ஆயிடலாம். சரி ஓகே. ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். நீங்க வந்து இப்ப வந்து HTML, CSS, JavaScript இது எல்லாமே பார்த்திருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் மாரி தான். இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்க்கு மேல உள்ளது தான் வந்து ரியாக்ட், ஆங்குலர், வியூ. இப்ப ரியாக்ட்க்கு மேல தான் வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ் இதெல்லாம் வந்து வருது. இந்த மாரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் நெறைய இருக்கலாம். ஆனா வந்து பேஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சா நீங்க இது எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அத வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து ரியாக்ட் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆனது. நம்மளும் வந்து மெர்ஜ் ஸ்டாக்கா தான் போப்போறோம். ஸோ வந்து ரியாக்ட் வந்து ஒரு முக்கியமான பார்ட் வந்து நம்மளோட இதுல. ஸோ அதுதான் வந்து இப்பயும் வந்து டாப்ல வந்து கம்பேர்ட் டூ ஆங்குலர் அண்ட் வியூ வந்து பார்க்குறப்ப வந்து ரியாக்ட் தான் வந்து பாப்புலரான ஒரு லைப்ரரி. பிளஸ் அதில நெறைய வந்து உங்களுக்கு ஈஸியாவும் கத்துக்கவும் முடியும். அதெல்லாம் வந்து நம்ம ரியாக்ட்ல என்னென்னன்றத பார்ப்போம். ஸோ இந்த மாரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து முக்கியம். நம்ம டெவலப்பர் ஆகுறோன்றப்போ வந்து நமக்கு ஈஸியான ஒரு பார்ட் யுஐல வந்து நம்ம பண்றதெல்லாம் தெரியணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நமக்கு வந்து ரியாக்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் வந்து நெறைய இருக்குங்க. பேக் எண்ட்ல வந்து Node.js, Django, Spring Boot, லாராவெல் இதெல்லாம் வந்து இந்த மாரி வந்து நெறைய இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Node.js தான் பார்க்க போறோம். ஏன் Node.js பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ன்னு லாங்குவேஜ் வந்து தெரியும். புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியும். இப்ப நீங்க Spring கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க வந்து ஜாவா வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப லாராவெல் வந்துனா PHP தெரிஞ்சிருக்கணும். இப்ப Djangoனா உங்களுக்கு பைதான் வேணும். ஸோ இந்த மாரி வந்துட்டு பேக் எண்ட்ல வந்து நெறைய வந்து ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம Node.js ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருக்கோம். எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ட வச்சே என்னால வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட்டும் வந்து பண்ணிட முடியும். பேக் அண்ட் Node.jsம் என்னால பண்ணிட முடியும். ஸோ அப்படின்றப்ப நான் வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்து நான் அதுல மாஸ்டர் ஆகணும்னு நெனைக்கிறேன். அதனால வந்துட்டு நான் Node.jsஐ வந்து சூஸ் பண்றேன். ரொம்பவே ஈஸியாவும் இருக்குங்க. Node.jsம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் ரியாக்ட் மாரி. ஸோ நம்ம வந்து பேக் எண்ட்ல Node.js தான் பார்க்க போறோம். ஸோ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேருக்கு வந்து டவுட் வரும். SQL எடுக்கலாமா? இல்ல NoSQL எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் SQLனா என்ன? NoSQLனா என்னன்றத பார்க்கலாம். SQLனா வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னென்ன அப்படின்னா, அந்த MySQL, PostgreSQL இந்த மாரி நம்மளா வந்து டேபிள் கிரியேட் பண்றது அந்த மாரி இருக்கும். இப்ப இதே NoSQLல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இப்படி வந்து இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நமக்காக ஈஸியாவே அவங்களே பண்ணி வச்சுப்பாங்க. NoSQLக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம MongoDB, Firebase இதெல்லாம் வந்து ம் NoSQL அப்படின்னு சொல்லுவோம். Firebase கூட ஆக்சுவலா வந்து NoSQL கிடையாது. அது வந்து ஒரு ஹைபிரிட் டைப்ல இருக்கும். SQLலும் NoSQLலும் கலந்த மாரி. பட் ஆனா அது வந்து மோர் ஆஃப் அ NoSQL தான். அதனால அத Firebase வந்து NoSQLன்னே சொல்லிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NoSQL வந்து பார்க்க போறோம். SQLலும் ஆனா நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா நம்ம வெறும் NoSQL மட்டும் வச்சு தெரிஞ்சுட்டு பத்தவே பத்தாதுங்க. இப்ப நம்மளே வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெர்ஜ் ஸ்டாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ஜ் ஸ்டாக்கா எடுக்கிறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MongoDBக்குலாம் வந்து பே பண்ற மாரி ஆயிடும். ஸோ அத தவிர்க்கிறதுக்கு நம்மளே வந்து SQLல வந்து ஒரு டேபிளே வந்து நம்மளே எழுதலாமே அப்படின்றவாங்க. அந்த இதுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் வந்து இந்த மாரி NoSQLக்கு போவாங்களே தவிர்த்து, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் SQL தான் போவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான பாத் NoSQL பார்த்துட்டு, அப்புறம் வந்து SQL வந்து பார்ப்போம். எப்படி வந்து டேபிள் எழுதுறது, என்ன ஏதுன்றது. ஏன்னா நான் அத சொல்லி உங்களுக்கு அந்த புரிஞ்சுச்சு அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் வந்து SQL வரப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே இப்படிதான் வந்து டேபிள்லாம் இருந்துச்சுல்ல, நமக்கு அங்க கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அந்த மாரி வந்து நமக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப நமக்கு வந்து என்ன தெரியும்? ஃப்ரண்ட் எண்ட் தெரியும், பேக் எண்ட் தெரியும், டேட்டாபேஸும் வந்து இது பண்ண தெரியும். இத நம்ம வந்து எங்கேயாவது கொண்டு போய் டிப்ளாய்லாம் பண்ண தெரியணும்ல. இப்ப டிப்ளாய் பண்றது, சர்வர்லெஸ்ஸா வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேஜரா உள்ள 3 வந்து Google Cloud, Azure, AWS. இந்த 3த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து AWS தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த AWS லாம்ப்டா அதெல்லாம் வந்து இருக்குன்றதுனால ரொம்பவே ஈஸியா இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Azure இருக்கும். Azureலயும் Azure ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Google Cloud ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி டிப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த AWS வச்சு பார்ப்போம். அப்புறம் அப்புறம் வந்து வேணும்னா நம்ம Azureம், Cloudம் போலாம். பட் நமக்கு தேவையே படாது. கண்டிப்பா AWSலயே நம்மளால எல்லாமே வந்து செய்ய முடியும். ஸோ வந்து நம்ம AWS வச்சே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னரைசேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கர், குபர்னெட்ஸ் இந்த வார்த்தையெல்லாம் வந்து நமக்கு வந்து புதுசா இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் நாளும் தெரிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த அட்வான்ஸ்ட் லெவல்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கர்ன்றது வந்து ஒரு கண்டெய்னர் மாரி, இந்த கப்பல் மாரின்னு சொல்லலாம். இந்த இமேஜ்லயே வந்து அந்த டாக்கரோட லோகோலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாரி தான் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம கோடெல்லாம் வந்து
கண்டெய்னர் மாரி வந்து கண்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த Kubernetes அப்டின்னா என்ன பண்ணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டிப்ளாய் பண்றது, ஸ்கேல் அதாவது வந்து அந்த நமக்கு ஏத்த இந்த டேட்டாபேஸ் வந்து இவ்வளோ தான் வேணும்ன்றது கிடையாது. நமக்கு அதுக்கப்புறம் வேணும்னா அந்த டேட்டாபேஸ வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளால வந்து Kubernetesல பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்ல பார்ப்போம். இது நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கிளவுட் கிளவுட் இன்ஜினியர் பண்ற வேல வந்து இந்த இதுலயே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லயே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து பேவும் வந்து அதிகமா வந்து கேட்கலாம். ஸோ வந்துட்டு இதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்றோம். பட் ஆக்சுவலா மோஸ்ட்லி வந்து எல்லா கம்பெனிலயுமே வந்து கிளவுட் இன்ஜினியர்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரே ஆளே பார்த்துட்டா எல்லாருக்கும் தேவையில்லல்ல. ஸோ வந்து அந்த மாரி வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். நம்ம வந்து வேணும்னா நம்ம அத வந்து லாஸ்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஐ அண்ட் மைக்ரோ சர்வீசஸ். ஏபிஐனா வந்து மொத்தம் வந்து நான் வந்து 2 சொல்றேங்க. ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்புறம் வந்து கிராஃப்கியூஎல்னு இருக்கும். ஸோ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா என்னன்னா, நம்ம நார்மலா வந்து இருக்கிற மாரி தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு ஏபிஐ இருக்கு. அந்த ஏபிஐ ஹிட் பண்ணனா எனக்கு இந்த மாரி வந்து ஒரு டேட்டா வந்து வருது. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஜெனரலா நம்ம வந்து பேக் எண்ட்ல எழுதும்போது வந்து இப்படிதான் வந்து நமக்கு வந்து ஏபிஐ ஹிட் பண்ணா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரியாக்ட்லேருந்து ஹிட் பண்ணா இந்த ஏபிஐலாம் வந்து வரும். இதுக்கு நடுவுல இருக்கிற மிடில் மேன் தான் வந்து கிராஃப்கியூஎல். கிராஃப்கியூஎல்ல வந்து இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட்லேருந்து வந்து நெறைய டேட்டா இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து குடுத்து விட்டுருவாங்க அந்த ஏபிஐல. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் எனக்கு வேணும்ன்றதே எனக்கு 2 தான்டா. ஃபர்ஸ்ட் நேமும், மிடில் நேமும் மட்டும் தான். பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நேம், இமெயில், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் குடுத்து விட்டுருவாங்க. எல்லாத்தையும் குடுத்து விட்டு, நீ ஃப்ரண்ட் எண்ட்ல அத மட்டும் தானே ஷோ பண்ண போற. நீ இத மட்டும் ஷோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஏபிஐ ஹிட் பண்ணும்போது, இந்த டேட்டா எல்லாமே தான் நமக்கு வரும். இந்த டேட்டா எல்லாமே வரப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்து அந்த ஏபிஐ கால் பண்ணும்போது வந்து டைம் வந்து லோ ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி ஆகும். ஸோ இதுக்கு நடுவுல இருந்து தான் கிராஃப்கியூஎல். இதுல இருந்து நம்ம வந்து query பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. கியூஎல்னா என்னன்னா query பண்றது தான். ஸோ இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேமும், லாஸ்ட் நேமும் மட்டும் தான் வேணும்னா, நான் அத மட்டும் query பண்ணி, அத மட்டும் தான் அந்த ஏபிஐ ஹிட் பண்ணி நான் எடுப்பேன். ஸோ அந்த இதுலேருந்து எனக்கு அது மட்டும் தான் வேல்யூ வரும். அத விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதுக்காக கொண்டு வந்தது தான் கிராஃப்கியூஎல். ஸோ இது 2த்தையுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்ட் ஏபிஐ வச்சு ஃபுல்லுமே எப்படி வாங்குறது அப்படின்றத பார்த்துருவோம். அப்புறம் வந்து நம்ம தனியா வந்து கிராஃப்கியூஎல் வச்சு இத எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்றத கிராஃப்கியூஎல்ல வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ். டெவாப்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லங்க. அந்த வந்து அந்த சிஐசிடிலாம் வந்து சொல்லுவாங்க. கன்டினியூயஸ் இன்டகிரேஷன், கன்டினியூயஸ் டிப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ஆட்டோமேட்டடா வந்து டெஸ்ட் பண்றது, ஆட்டோமேட்டடா வந்து பைப்லைன்னா எப்படின்னா, நம்ம பண்ற கோட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிப்ளாய் ஆகுற மாரி. அதாவது வந்து நம்ம கோட் வந்து பண்ணிட்டே இருக்கணும். அத கன்டினியூஸா வந்து பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இப்படி வந்து பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து அந்த சர்க்கிள்ல வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து டெவாப்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டெவாப்ஸ் வந்து அதையும் வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி. நீங்க எந்த அப்ளிகேஷன் எழுதினாலுமே, நம்ம வந்து இப்போ ஒரு பேங்க்குக்குலாம் ஒரு வெப்சைட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து சும்மா நார்மலா வந்து எழுதிட்டு போயிட்டோம்னா வந்து யாராச்சும் ஹேக்கர் இருக்காங்கன்னா, அவங்க டக்குனு வந்து நம்மளோட பாஸ்வேர்டையோ, பணத்தையோ எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு நம்மளே கோட்லயே வந்து நெறைய வந்து பெஸ்ட் பிராக்டிஸ்லாம் இருக்கு. அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்மள்ட்ட ஒரு ஏபிஐ கீ வந்து ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஒரு சீக்ரெட்டான ஒரு கீ இருக்கு. அந்த கீய போட்டா தான் இப்ப நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதே மாரியே வந்து ஒண்ணு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லயே வந்துட்டு போட்டோம்னா, நம்ம ஏபிஐ கால் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டுன்றது ஷோ ஆகும். அத நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஹேஷ் பண்ணி சென்ட் பண்ணலாம் டேட்டாபேஸ்க்கு. அந்த டேட்டாபேஸ்லேருந்து நம்ம பேக் எண்ட்ல எடுத்து அந்த ஹேஷ் பண்ண பாஸ்வேர்ட கம்பேர் பண்ணலாம். இந்த பாஸ்வேர்டும், அந்த ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டும், நான் குடுத்த யூசர் குடுக்குற பாஸ்வேர்டும், டேட்டாபேஸ்ல இருக்கிற பாஸ்வேர்டும் கரெக்ட்டா அப்டின்னு செக் பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சின்ன சின்னது பண்ணலாம். நீங்க இப்ப வந்து Instagramலயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூசர் நேம், பாஸ்வேர்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அத வந்து ஓப்பன் பண்ணி இதுலயே பார்த்துரலாமே. நான் வந்துட்டு அ இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த நெட்வொர்க் டேப்லயே வந்து பார்த்துரலாம். இந்த மாரி போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாரி வந்து அவங்க வச்சிருக்கல. வந்து எப்பவுமே ஹேஷ் பண்ணி தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து நம்மளுமே வந்து கோட்ல வந்து நெறைய வந்து ஹேஷ் பண்ணணும். இந்த மாரி வேலைகள்லாம் வந்து செக்யூரிட்டில வந்து நெறைய வந்து நம்ம பண்ணணும். இஎன்வி ஃபைல்ஸ்லாம் சொல்லுவாங்க. இஎன்வி ஃபைல்ஸ்னா என்னன்னா, அது வந்து எந்த காரணம் கொண்டும் ப்ரௌசருக்கு வந்து போகவே போகாது. அது வந்து நம்மளோட என்விரான்மென்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்றத போக போக வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங். டெஸ்டிங்ல வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்ம கோட் பண்றது ஒரு 50%னா, டெஸ்ட் பண்றது இன்னொரு 50% இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்ட்டா எண்ட் டு எண்ட் ஒரு வேலை குடுத்தா அத வந்து முடிச்சுருவோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த பண்றதுல சின்னதா ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கலாம். சில பேர் வந்து பெரிய தப்பும் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து நம்ம வந்து யூனிட் டெஸ்டிங், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்லாம் இருக்கு. ஸோ யூனிட் டெஸ்டிங்னா என்னன்னா, அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல அந்த ரியாக்ட்க்குலாம் வந்து நம்ம வந்து ஜெஸ்ட், மோச்சா, ஜாஸ்மின் இந்த மாரி வந்துட்டு அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கு. நம்ம அத யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட் கேஸஸ் வந்து எழுதிக்கலாம்.
எழுதிக்கலாம். அப்படி இல்ல எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் அப்படின்னா வந்து செலினியம், சைப்ரஸ் இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து டூல்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ நம்ம அத யூஸ் பண்ணியும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல நம்ம மேனுவலா தான் டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒண்ணு ஒண்ணா பட்டன கிளிக் பண்ணி ஓகே இந்த இதுக்கு இது அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மிஷின்லயே வந்து ஆட்டோமேட் அந்த டெஸ்ட்டையே வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கேயே வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்துரும். இந்த இடத்துல தான் பக் இருக்கு, இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பக் வந்துரும். ஸோ இத வந்து நம்ம டெஸ்டிங் வந்து பண்ணியே ஆகணுங்க. 50% கோட் பண்றோம்னா 50% கண்டிப்பா டெஸ்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து Git தான். Git வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Git, GitHub இது 2 இருக்கு. ஸோ Gitனா என்னன்னா, ஆ நம்ம வந்து இப்ப கோட் பண்றத ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணோம். அந்த ஸ்டோர் பண்ற இடம் தான் GitHub. நான் இப்ப வந்து ஒரு பிரான்ச் GitHubலேருந்து வந்து நான் ஒரு இதுல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப Instagramல லாகின் பேஜ் நான் ஒர்க் பண்றேன். அதே லாகின் பேஜ்ல நான் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் அந்த ஃபார்ம் மட்டும் வைக்கிறேன். கீழ வந்து லாகின்ற பட்டன் வந்து இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட் டெவலப்பர் ஒருத்தர் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒண்ணு அதே அந்த இதுல ஒர்க் பண்றேன். அவரும் அதே இதுல ஒர்க் பண்றாரு. ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் வரும். அவரு அந்த இடத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும். யூசர் நேம்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா அதுல கை வச்சிருக்கலாம். அந்த ஃபார்ம்ல கை வச்சிருக்கலாம். இல்ல நான் அந்த பட்டன்லேருந்து ஏதாவது வந்து சப்மிட் பண்ணும்போது ஆன் சப்மிட் ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பட்டன்ல வந்து கை வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து கிளாஷ் வருதுல்ல. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த GitHub மூலியமாவும் சால்வ் பண்ணலாம். GitHubல நானும் போட்டுருவேன், அவரும் போட்டுருவாரு. போட்ட இதுல வந்து கண்டிப்பா 2 பேரும் 2 இடத்துலயும் கை வச்சிருந்தா தப்பு வரும். ஸோ அத வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே இது வந்து இது எனக்கு வேணும், இது இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து GitHub வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஜைல் மெத்தடாலஜிஸ். அஜைல் மெத்தடாலஜிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்லங்க. அதாவது வந்து அந்த கொலாபரேட்டிவா டெவலப் பண்றது அப்படின்னுவாங்க. இது அவ்வளவா நமக்கு வந்து தேவைப்படாது. நீங்க வந்து எந்த கம்பெனி ஒர்க் பண்றீங்களோ, அதுல அவங்க மெத்தடாலஜிஸ் வச்சிருப்பாங்க. இப்ப மோஸ்ட்லி வந்து அஜைல் தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா, எஸ்டிஎல்சின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதுல வந்து வாட்டர் ஃபால் மாடல் இந்த மாரி வந்துட்டு ஒரு 5 மாடல் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம அஜைல் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அஜைல் மெத்தடாலஜிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்கள்ட்ட இருக்கு. இப்ப நீங்க இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வேற லெவல் புரோகிராமர் அப்படின்னு நெனச்சுக்கலாம். ஆனா, நம்மள்ட்ட வந்து கரெக்ட்டான கம்யூனிகேஷன் இருக்கணும். அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும். கம்யூனிகேஷன்னா என்ன? எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம சென்னை கம்பெனி அப்படின்னா வந்து, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால சென்னை கம்பெனியோ, இல்ல வேற எங்கேயோ ஒரு ஐடில தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ, அங்க வந்து இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து தமிழ்ல பேசுவாங்க. ஆனா அங்கேயுமே வந்து கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. இதே வந்துட்டு நீங்க வேற ஏதோ ஒரு கம்பெனில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ பெங்களூர்லயோ, இல்ல வேற ஸ்டேட்லயோ, இல்ல வேற கண்ட்ரிலயோ இருக்கீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. அவங்க தமிழ் தான் பேசணுன்ற கட்டாயமும் கிடையாது. அப்ப காமனான ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் தான். ஸோ நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து இப்ப நான் பண்ணது வந்து இத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்கள்ட்ட சொல்றாங்கன்னா, அத எக்ஸ்ப்ளைன் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இது இருக்கணும்ல. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து கம்யூனிகேஷன் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்து வெறும் கம்யூனிகேஷன்றது மட்டும் கிடையாது. நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஓட திங்கிங்கும் வேணும் நமக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒரு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அதுக்கு வந்து நார்மலான சொல்யூஷன் வந்து இருக்கக்கூடாது. அதாவது வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே வரக்கூடாது. சும்மா டெம்பரரியா பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ டெம்பரரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணாம, பெர்மனன்ட்டா வந்து அத எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத தான் வந்து பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு 2024ல நீங்க வந்து ஒரு பெட்டர் டெவலப்பர் ஆகுறதுக்கான ஒரு இதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி இன்னும் ஈஸியா, இன்ட்ரஸ்டிங்கா நெறைய விஷயம் வந்து புரியிற மாரி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.